இது ஃபர்ஸ்ட் மலேசியாவின் செய்திகள் உங்களுக்காக. புகிட் காயு ஹிதாமில் சட்டவிரோதமாக நுழைய முயன்ற 5 வெளிநாட்டவர்களின் நுழைவை மறுத்த AKPS. நேற்று புகிட் காயு ஹிதாம் ICQS எல்லை சோதனை மையத்தில் மலேசியாவிற்குள் சட்டவிரோதமாக நுழைய முயன்ற 5 வெளிநாட்டவர்களை மலேசிய எல்லை கட்டுப்பாடு மற்றும் மலேசிய பாதுகாப்பு ஆணையமான AKPS தடுத்து நிறுத்தி அவர்களின் நுழைவை தடை செய்துள்ளது. அவர்களில் மியான்மர், தாய்லாந்து மற்றும் சீனாவை சார்ந்த 3 பெண்களும் 2 ஆண்களும் உள்ளடங்குவர் என்று புகிட் காயு ஹிதாம் AKPS துணை இயக்குனர் நூர் அசாம் அகமது தெரிவித்துள்ளார். சேதமடைந்த கடப்பிதழ், தகுந்த ஆவணங்கள் இல்லாதிருத்தல், நுழைவு நிபந்தனைகளை பூர்த்தி செய்யாதல் மற்றும் சுற்றுலா பயணிகள் என்று கூறிக்கொண்டு நாட்டிற்குள் நுழைய முற்பட்டால் ஆகிய குற்றச்சாட்டுகளுக்காக அவர்களின் நுழைவு மறுக்கப்பட்டுள்ளது. பின்பு அவர்கள் அனைவரும் அவரவரின் சொந்த நாட்டிற்கு திரும்ப அனுமதிக்கப்பட்டுள்ளனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. கிறிஸ்துமஸ் விடுமுறை நெடுஞ்சாலைகளில் 2.6 மில்லியன் வாகனங்கள் LLM கணிப்பு. கிறிஸ்துமஸ் விடுமுறையை முன்னிட்டு மலேசியாவின் முக்கிய நெடுஞ்சாலைகளில் தினமும் 2.6 மில்லியன் வாகனங்கள் பயணிக்கும் என மலேசிய நெடுஞ்சாலை ஆணையமான LLM கணித்துள்ளது. டிசம்பர் 19 முதல் கிழக்கு கரை, வடக்கு மற்றும் தெற்கு நோக்கி செல்லும் சாலைகளில் போக்குவரத்து அதிகரிக்கும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதில் சுமார் 2.2 மில்லியன் வாகனங்கள் பிளஸ் நெடுஞ்சாலைகளில் பயணிக்கும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. அந்நிலையில் நெரிசலை குறைக்க டிசம்பர் 23 நள்ளிரவு 12:01 முதல் மறுநாள் 24ஆம் தேதி இரவு 11:59 வரை கிளாஸ் 1 வகைப்படுத்தப்பட்ட 2 மற்றும் 4 சக்கர வாகனங்களுக்கு 50 விழுக்காடு டோல் தள்ளுபடி வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த தள்ளுபடி சுல்தான் இஸ்கந்தார் கட்டிட டோல் சாவடி மற்றும் தஞ்சோங் குப்பாங் டோல் சாவடி ஆகிய 2 இடங்களில் மட்டும் அமல்படுத்தப்படாது என்றும் கூறப்பட்டுள்ளது. அதே நேரத்தில் ஸ்மார்ட் லேன்ஸ் 30 இடங்களில் செயல்படுத்தப்படும் எனவும் அவசர பணிகளை தவிர வேறு எந்த காரணத்திற்காகவும் சாலைகள் மூடல்கள் ஏற்படாது என்றும் LLM குறிப்பிட்டுள்ளது. எல்லை மோதல் பேச்சுவார்த்தையை கோலாலம்பூரில் நடத்த கம்போடியா கோரிக்கை. தாய்லாந்துடன் நடைபெறவுள்ள எல்லை மோதல் தொடர்பான இருதரப்பு பேச்சுவார்த்தையை பாதுகாப்பு கருதி மலேசியா கோலாலம்பூரில் நடத்த வேண்டும் என்று கம்போடியா கோரிக்கை விடுத்துள்ளது. இந்த மாதம் மீண்டும் தீவிரமடைந்த எல்லை மோதல்களில் தாய்லாந்தில் 23 பேர், கம்போடியாவில் 21 பேரும் உயிரிழந்துள்ளனர். இரு நாடுகளிலும் சுமார் 9 லட்சத்திற்கும் மேற்பட்டோர் இடம்பெயர்ந்துள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். முன்னதாக பேச்சுவார்த்தை தாய்லாந்தில் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டது. ஆனால் எல்லையில் தொடர்ந்து நடைபெறும் மோதல்களை கருத்தில் கொண்டு பாதுகாப்பான மற்றும் நடுநிலையான இடம் அவசியம் என கம்போடியாவின் பாதுகாப்பு அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். ஆசியான் தலைமை நாடான மலேசியா கோலாலம்பூரில் பேச்சுவார்த்தையை நடத்த ஒப்புக்கொண்டதாகவும் தெரிவிக்கப்பட்டது. இதற்கிடையில் தாய்லாந்து விமான தாக்குதல் நடத்தியதாகவும் எல்லை பகுதிகளில் செவ்வாய்க்கிழமை காலை வரை மோதல் நீடித்ததாகவும் கம்போடியா குற்றம் சாட்டியுள்ளது. 2028க்குள் நாட்டின் அனைத்து நுழைவு மையங்களிலும் 635 ஆட்டோகேட் அமைப்பு. குடிநுழைவு சோதனைகளை வேகப்படுத்தி விமானம், நிலம் மற்றும் கடல் வழியாக நாட்டிற்குள் நுழையும் பகுதிகளில் ஏற்படும் நெரிசலை குறைக்கும் நோக்கில் 2028ஆம் ஆண்டிற்குள் நாடு முழுவதும் 125 நுழைவு மையங்களில் மொத்தம் 635 தானியங்கி குடிநுழைவு கதவுகளான ஆட்டோகேட்டுகள் அமைக்கப்படும் என்று குடிநுழைவுத்துறை தலைமை இயக்குனர் டாக்டர் ஜக்காரியா ஷாபான் தெரிவித்துள்ளார். இந்த திட்டம் கோலாலம்பூர் அனைத்துலக நிலையமான KLIA மற்றும் ஜொகோர் CIQ வளாகங்கள் உள்ளிட்ட முக்கிய நுழைவு பகுதிகளிலும் அமல்படுத்தப்பட உள்ளது. தற்போது நாட்டில் 75 ஆட்டோ கேட்கள் ஏற்கனவே நிறுவப்பட்டுள்ளன என்பது குறிப்பிடத்தக்கது. மலேசிய பயணிகள், 63 குறைந்த அபாய நாடுகளை சேர்ந்த வெளிநாட்டவர்கள், தகுதியான நீண்டகால அனுமதி பெற்றவர்கள், தூதரக பணியாளர்கள் மற்றும் அவர்களின் குடும்பத்தினரும் இந்த ஆட்டோகேட் வசதியை தாராளமாக பயன்படுத்தலாம். இந்நிலையில் புதிய ஆட்டோகேட் நிறுவல் பணிகள் 2026ஆம் ஆண்டில் கட்டம் கட்டமாக தொடங்கப்பட உள்ளது. நஜீப்பின் வீட்டுக்காவல் கோரிக்கை நிராகரிப்பு, நீதிமன்ற தீர்ப்பை அனைவரும் மதிக்க பிரதமர் வலியுறுத்து. டாக்டர் ஸ்ரீ நஜீப் ரசாக்கின் வீட்டுக்காவல் கோரிக்கையை உயர்நீதிமன்றம் நிராகரித்ததை அனைவரும் மதிக்க வேண்டும் என பிரதமர் டாக்டர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் வலியுறுத்தியுள்ளார்.
வெளியாரின் தலையீட்டிலிருந்து நீதி பரிபாலனத்துறை சுதந்திரமாக செயல்பட வேண்டும் என்ற கொள்கையை மடானி அரசு கட்டி காக்கிறது. எனவே இந்த விவகாரத்தை பொறுமையுடன் அறிவுடன் அணுக வேண்டும் என்றும் சட்டப்படி அனுமதிக்கப்பட்ட வழிமுறைகளில் மேல்முறையீடு மற்றும் பாமணரின் பரிந்துரைக்கு இடம் வழங்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். தம்மை வீட்டு காவலில் வைக்க கூடுதல் அரசு உத்தரவு இருப்பதாகவும், எனவே அதனை அமல்படுத்த அரசாங்கத்தை கட்டாயப்படுத்த வேண்டும் என்றும் கோரி நஜீப் நீதிமன்றத்தை நாடியிருந்தார். எனினும் அரச மன்னிப்பு வாரியத்திற்கு வெளியே நிகழ்ந்த எதுவும் சட்டப்பூர்வமாக கருதப்படாது என்ற அடிப்படையில் அந்த விண்ணப்பத்தை கோலாலம்பூர் உயர்நீதிமன்றம் நேற்று நிராகரித்தது. இதையடுத்து ஏற்கனவே 6 ஆண்டுகளாக குறைக்கப்பட்ட சிறை தண்டனையின் எஞ்சிய காலத்தை நஜீப் காஜாங் சிறையில் கழிக்க வேண்டியுள்ளது. 9 மாணவர்களுடன் ஓரின புணர்ச்சி, ஆசிரியர் மீது 11 குற்றச்சாட்டு. 8 வயது முதல் 12 வயதுடைய 9 மாணவர்களை ஓரின புணர்ச்சி செய்ததாக ஆசிரியர் ஒருவர் மீது கோத்தபாரு செஷன்ஸ் நீதிமன்றத்தில் 11 குற்றச்சாட்டுகளை கொண்டு வந்துள்ளது. கடந்த 2024ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதத்திலிருந்து ஜூலை மாதம் வரை 52 வயதுடைய ஆசிரியர் இக்குற்றங்களை புரிந்ததாக குற்றம் சாட்டப்பட்டார். பாஜ்காக்கிற்கு அருகே கம்போங் பெரேஸ், பஞ்சோர், தாவாங் ஆகிய இடங்களிலும் ஒரு பள்ளியின் கணினி அறை மற்றும் விளையாட்டு நிர்வாக அறையிலும் அந்த ஆசிரியர் இக்குற்றத்தில் ஈடுபட்டதாக கூறப்பட்டது. 20 ஆண்டுகள் வரை சிறை மற்றும் பிறம்படிகள் விதிக்கப்படும் 2017ஆம் ஆண்டின் சிறார் பாலியல் குற்றங்கள் சட்டத்தின் 14A விதியின் கீழ் இந்த குற்றச்சாட்டுகள் கொண்டு வரப்பட்டது. மேலும் பள்ளியின் கூட்டுறவு கடையிலும் 9 மற்றும் 11 வயதுடைய சிறார்களிடம் இதே குற்றத்தில் ஈடுபட்டதாகவும் அந்த ஆசிரியர் மீது குற்றம் சாட்டப்பட்டது. நீதிபதி தெங்கு ஷஹிரான் துவா முன்னிலையில் கொண்டுவரப்பட்ட அனைத்து குற்றச்சாட்டுகளையும் அந்த ஆசிரியர் மறுத்தார். அனைத்து குற்றச்சாட்டுகளுக்கும் 55,000 ரிங்கிட் ஜாமீன் தொகை அனுமதிக்கப்பட்டது. பகடிவதையை தடுப்போம் சுங்கை வாங்கி தோட்ட தமிழ் பள்ளியின் மலாய் மொழியில் விழிப்புணர்வு பாடலை வெளியிட்டு மாணவர்களிடையே பகடிவதை சம்பவங்களை தடுக்கும் நோக்கில் பேராக் சித்தியாவான் சுங்கை வாங்கி தோட்ட தமிழ் பள்ளியில் பெபாஸ் புலி ஜிவா மெடேகா என்ற கருப்பொருளில் சிறப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. சிறப்பம்சமாக மலேசிய தமிழ் பள்ளிகளில் முதல் முறையாக இப்பள்ளி பகடிவதை எதிர்ப்பு முயற்சியாக மலாய் மொழியில் விழிப்புணர்வு பாடலை வெளியிட்டுள்ளது. பாடல் வரிகளை ஆசிரியர் கணேசன் சண்முகம் எழுதியுள்ளார். இசை சுனோ ஏஐ மூலம் ஆசிரியர் கோபிநாத் கோவிந்தசாமி மெருகூட்டியுள்ளார். காணொலியுடன் வெளியிடப்பட்ட இந்த பாடல் மாணவர்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தும் நோக்கத்துடன் உருவாக்கப்பட்டது. விழாவில் கல்வி அமைச்சரின் சிறப்பு அதிகாரி தியாகராஜ் சங்கர நாராயணன், மஞ்சோங் மாவட்ட இணை கல்வி அதிகாரி மற்றும் பல முக்கிய விருந்தினர்கள் கலந்து கொண்டனர். இஸ்மானிராவின் தண்டனையை ஒத்திவைக்கும்படி செய்யப்பட்ட மனுவை நீதிமன்றம் நிராகரித்தது. அக்டோபர் 31ஆம் தேதி தனது மகனை புறக்கணித்ததற்காக குற்றம் சாட்டப்பட்டதை தொடர்ந்து மறைந்த ஜைன் ரயான் அப்துல் மதீனின் தாயாருக்கு விதிக்கப்பட்ட 5 ஆண்டு சிறை தண்டனையை நிறுத்தி வைக்க கோரிய மனுவை ஷா அலாம் உயர்நீதிமன்றம் இன்று நிராகரித்தது. விண்ணப்பத்தை வழங்க அனுமதிக்கும் சிறப்பு சூழ்நிலைகள் எதுவும் இல்லை என்பது கண்டறியப்பட்டதை தொடர்ந்து குற்றம் சாட்டப்பட்ட இஸ்மானிரா அப்துல் மனாஃப் மனுவை நீதிபதி ரத்தோ அஸ்லாம் சைனுடன் தள்ளுபடி செய்தார். தனது மகனை புறக்கணித்ததற்காக விதிக்கப்பட்ட சிறை தண்டனையை நிறுத்தி வைக்குமாறு நவம்பர் 19ஆம் தேதி இஸ்மானிரா விண்ணப்பித்தார். 30 வயதான இஸ்மானிரா தனது மகனை புறக்கணித்ததாக குற்றம் சாட்டப்பட்ட பின்னர் பெடலிங் ஜெயா செஷன்ஸ் நீதிமன்றத்தால் 5 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டார்.